தமிழ்நாட்டளவிலே இந்த தேர்தல் எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் அதிமுக தான் எதிரி, எடப்பாடி பழனிசாமி தான் நம்முடைய அரசியல் பகைவர் என்று கருதாமல் அகில இந்திய அளவிலே அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தனது தேர்தல் களத்தின் எல்லையை இந்தியா என்கிற அளவுக்கு விரிவாக்கி அதன் அடிப்படையிலே அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியை மேற்கொண்டவர் நம்முடைய தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். 1977 நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு இந்திய அளவிலே ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரோ அதை போல இன்றைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடி சூழ்ந்திருக்கிற வேளையில் தமிழகம் என்கிற எல்லையை தாண்டி அகில இந்திய அளவிலே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற பெரும் முயற்சியை மேற்கொண்டவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் மதிப்பு கொள்கை, ஒவ்வொரு மனிதனும் எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும், அந்த உழைப்பு எவ்வளவு நேரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உழைப்பு நேர அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். வாரத்திற்கு 56 மணி நேரம் உழைப்பிற்கான ஊதியத்தை ஒருவர் பெற்றிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் அதற்கான பண இழப்பை அரசு ஈடுகட்ட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம். தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் உழைப்புக்கான மதிப்பு கொள்கை, இதை வலியுறுத்துவோம். இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் தான் முதலாக பதிவு செய்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, வறுமை கோட்டின் உச்ச வரம்பினை உயர்த்துதல். இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் 32 ரூபாயும் நகர்ப்புறங்களில் 47 ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும்.